வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குரு மணிகண்டன். இது என்னோடய ஸ்டூடெண்ட் விஜய். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா, நிறைய ஃபேன்சி மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க உலகத்தில். நான் தமிழ்நாட்டில் சொல்ல, உலகத்தில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போடுவாங்க யூடியூப்பில். நானும் செமினார்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். ஆனால் அது வந்து ரியல் ஃபைட்டில் வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா, பண்ணி காட்டுற மாஸ்டரும் வந்து ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்னா சொல்லி இருக்க மாட்டாங்க. மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவர் நினச்சிப்பார் அவர் சூப்பராக பண்ணுறாரு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்டும் நினச்சிப்பான் நம்ம பண்ணுறதை வந்து சூப்பராக டேக்கிள் பண்ணுறாருன்னு சொல்லி. ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து ரியலி அவனை அடிக்கணும்னு அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ளே எப்போயுமே அவர் மாஸ்டரு அவரை வந்து அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் அடிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ரியாலிட்டி ஃபைட்டில் அப்படி இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மாஸ்டரே வந்து அவர் என்ன திங்க் பண்ணுவார்னா, நான் சூப்பராக பண்ணுறேன், எனக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சிப்பார். ஸோ தட் இஸ் அ ராங் பெர்செப்ஷன். ஓகே, ஸோ அது வந்து உண்மையை புரிஞ்சிக்கணுன்னா, ரியலாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்னு எப்படி இருக்கும், ரியலாக ஸ்ட்ரீட் ஃபைட்டில் எப்படி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் வந்து பண்ண முடியும். ஓகேயா? ஸோ ரியல் ஃபைட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே நடக்காது. ஓகே, ஸோ ஆப்பனண்ட் வந்து எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருப்பான், ஆப்பனண்ட்க்கு என்ன தெரியும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆப்பனண்ட் எப்படி வேணால் அடிக்கலாம். ஆப்பனண்ட் பாக்ஸிங் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சிருக்கலாம், ஜூடோ தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்து மூமெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி தான் ஃபைட்லாம் வந்து பண்ணி காட்டுவாங்க யூடியூப்லலாம். ஸோ நான் போன செமினார்ஸ்லாம் அப்படி பண்ணுவாங்க. சிலாட்டு, அப்புறம் வந்து சில ஸ்டைல்ஸ்லாம் வந்து இப்படி தான் பண்ணி காட்டுவாங்க, பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் என்னென்னா, அவன் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்னால கோஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதே வந்து இது மாதிரி காலல் வாடுறது, இந்த மாதிரிலாம் பார்க்க சூப்பராக இருக்கும் இதில் வீடியோஸ்லலாம். ஸோ ஆனால் வந்து ஆப்பனண்ட் வந்து இந்த மாதிரி நிற்க மாட்டாங்க. ஓகே, ஒரு மாடு வந்து முட்டுற மாதிரி, ஒரு லாரி வந்து மோதுற மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து நல்லா ஃபைட் தெரிஞ்சவங்களை சொல்கிறேன். ஓகே, ஃபைட் தெரியாதவங்கன்னா ஈஸி, ஒன்றுமே இல்லை. நீங்கள் மார்ஷியல் கற்றுக்கணும்னு அவசியம் ஒரு 6 நிமிஷம் போயிடுவாங்க. சரி, இது பாருங்கள், ஃபைட்டே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ரேஞ்சில் போய் பண்ணால் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்ன தான் ஆப்பனண்ட்டுக்கு ஃபைட் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை தான் ஆப்பனண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்சிருந்தாலும் சரி, கரெக்டாக டேக்கிள் பண்ணி உள்ளே போய் க்ளோஸ் டிஸ்டன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா, சுத்தமாக ஸ்பேஸ் அண்ட் டைம் கொடுக்காமல் ஃபைட் பண்ணால் மட்டும்தான் வந்து ரியல் ஃபைட்டில் வந்து வின் பண்ண முடியும். ஸோ இது பாருங்கள், எவ்வளோ க்ளோஸில் போகிறோம் பாருங்கள். இவ்வளோ தான், உள்ளே போனால் முடிஞ்சு. எல்லாமே நான் இப்போ பண்ணி காட்டும் போது கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாஸ்டர் நாங்கள் பண்ணி காட்டுறதும் அப்படி தான் ஹார்டாக தான் அந்த ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் பண்ணி காட்டுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு பவராகவோ இல்லை ரியலாகவோ பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க யோசிச்சு பண்ணுவாங்க ஃபைட் பண்ணி காட்டும்போது. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்க ஸ்டைலாக இருக்குன்னா அது வேலை செய்யுது. பாருங்கள், இந்த மாதிரி டக்குன்னு உள்ளே போயிட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணி உள்ளே போயிட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸில் பவர்ஃபுல்லாக அடித்தா தான் வந்து வின் பண்ண முடியும். ஆப்பனண்ட்டை எந்த மாதிரி ஆப்பனண்ட்டுன்றதை நம்ம யோசிக்கணுமே அவசியம் இல்லை. இந்த மாதிரி க்ளோஸ் டிஸ்டன்ஸ் போயிட்டோன்னா இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஆப்பனண்ட்டுக்கு ஏதாவது தெரியுமோ தெரியாதோ, இல்லை நீங்கள் அப்படி யோசிக்காமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆப்பனண்ட் இன்கேஸ் நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாங்க, வேறு ஏதாவது மார்ஷியல் ஆர்ட் தெரியும்னா அவங்கள அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ரியாலிட்டி வந்து வேறு, யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் வேறு. ஸோ அதனால் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபைட் பண்ணால் மட்டும்தான் ரியாலிட்டி ஃபைட்டில் வந்து வின் பண்ண முடியும். மற்றபடி சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்குலாம் வந்து என்னென்னா பண்ணிட்டு போயிடலாம், நிறைய மாஸ்டர்ஸுங்க பண்ணுற மாதிரி. ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவங்களாம் வியூஸ்லாம் மில்லியன் கணக்கில் போகும், எல்லாம் போகும். பட் ஸ்டில் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.